ஓர் அழகிய கிராமத்தில் மாயவன் மற்றும் சேவகன் என 2 சகோதரர்கள் இருந்தனர். மாயவன் மூத்தவன். அதிகாலை எழுந்து நிலத்தில் இறங்கிவிடுவான். அவனுடைய உழைப்பால் அந்த நிலமே செழிப்பாக காட்சியளித்தது. அவனே அந்த கிராமத்தின் சிறந்த விவசாயி. ஆனால் சேவகன் இளையவன் சரியான சோம்பேறி. சூரியன் உச்சியில் வந்த பிறகே எழுவான். வயலுக்கு செல்லச் சொன்னால் 1000 சாக்குப்போக்குகள் சொல்வான். எப்போதும் அண்ணனின் உழைப்பில் வாழ்வதையே வழக்கமாக கொண்டிருந்தான். ஏய் சேவகன், உன் வேலைய மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறியா? எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்கிற. சும்மா சாப்பிட மட்டும் வீட்ல எதுக்கு இருக்கிற? உனக்கு வெட்கமா இல்ல? வெளிய போய் ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம். அண்ணே, என்னோட வேலைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு உழைக்க இப்ப விருப்பம் இல்ல. நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன? நீங்க சம்பாதிக்கிறது எங்க குடும்பத்துக்கு தானே. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. அதை கேட்ட அண்ணன் தலையில கையா வச்சு யோசிச்சிட்டு இருந்தார். இப்படி சோகமா உட்கார்ந்தா வேலை ஆகுமா? அவனை நேருக்கு நேர் திட்டி பேசுனா அவன் கடைசி வரைக்கும் மாற மாட்டான். சூரியன் பிரகாசமாக உதித்து கிராமத்து வீடுகளின் மீது ஒளி பரவிக் கொண்டிருந்தது. வீட்டிற்கு வெளியே மரத்தாலான பழைய திண்ணை கட்டிலில் தம்பி அசண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். பசிக்குது, ஏதாச்சும் சாப்பாடு கொண்டுட்டு வாங்க. என்னப்பா, இப்பதான் தூங்கி எந்திரிச்சியா? தட்டில் சூடான இட்லிகள் மட்டுமே இருந்தன. சட்னி, சாம்பார் என தொட்டுக்கொள்ள எதுவும் இல்லை. கண்ணன் வெறும் இட்லியை சாப்பிட முடியாமல் லக்ஷ்மியை பார்த்து, அண்ணி, என்ன இது? சட்னி எதுவுமே இல்லையா? கொஞ்சம் சட்னி கூட இல்லையா என்று கேட்டான். இன்னும் உனக்கு மணி ஆகலையா? இங்க பாரு அருணா, உங்க அண்ணன் வயலுக்கு போய் உழுது நீர் பாய்ச்சி இப்போதான் களைப்பு தீர காப்பி குடிச்சிருக்காரு. அவர் இங்க வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் திண்ணையில படுத்துருவீங்கல்ல? அமுதா ரகசிய குரலில் சொன்னாள். தம்பி, இந்த பையில் ஒரு சிறப்பு வாய்ந்த விதை இருக்கிறது என்று சொல்லி பளபளப்பான ஒரு விதையை அவன் கையில் கொடுத்தாள். அது ஒரு சாதாரண விதைதான். ஆனால் அமுதா அதன் மீது பொன்னிற தூளை லேசாக தடவியிருந்தாள். இது சாதாரண விதையல்ல சேவகன், இது தங்க விதை. இதை யார் உழைத்து கவனமாக வளர்க்கிறார்களோ அது விளையும்போது அவர்கள் பேசுவதையெல்லாம் தங்கமாக மறுநாளே சேவகன் ஆசையாக அந்த தங்க விதையை தனக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு சின்ன நிலத்தில் விதைத்தான். நாட்கள் சென்றன. அந்த தங்க விதை முளைத்த செடியில் அழகிய சோளக்கதிர்கள் தலை சாய்த்து நின்றன. சேவகன் மிகுந்த ஆவலுடன் ஒரு கதிரை பறித்தான். சேவகனுக்கு அதிர்ச்சி. என்ன இது? வெறும் சோளக்கதிரா? தங்கம் எங்கே என்று தலையில் கை வைத்து கொண்டான். அமுதா அந்த விதையிலிருந்து தங்கம் விளையும் என்று சொன்னது நான்தான். அது உன்னை உழைக்க வைக்கச் சொன்ன ஒரு பொய். இந்த பொன்னிற சோளம்தான் உண்மையான தங்கம். நீ எதையும் செய்யாமல் சோம்பேறியாக படுத்திருந்தால் உனக்கு இட்லியும் கிடைத்திருக்காது, இந்த கதிரும் கிடைத்திருக்காது. நீ வியர்வை சிந்தி உழைத்ததால்தான் இப்போது இந்த நிலம் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறது. உழைப்பால் உன் கைகளுக்கு கிடைத்த இந்த விளைச்சல்தான் நிலையான தங்கம். இதை விற்று நீ உனக்கு பிடிச்சத வாங்கிக்கலாம். அந்த நாள் முதல் சேவகன் தங்க ஆசையை விட்டுவிட்டு உண்மையான உழைப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். கதையின் நீதி: உழைப்பின் பலனை பணமாக அல்லாமல் பயனாக பார்ப்பதே உண்மையான செல்வம்.